ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ட்ரா வந்து 11. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ். நான் வந்து நேற்று ரிசல்ட்டுக்கு தனலட்சுமி ரிசல்ட்டு தான் பாஸ் ஆகும்ட்டு வீடியோ போடல. ஆனால் நேற்று ரிசல்ட்டுக்கு காரணியா ப்ளஸும் நடந்திருக்கு. ஓகேவா? நான் வந்து தனலட்சுமி ரிசல்ட்டு ஹோல்டு பண்ணி தான் நேற்று ரிசல்ட்டு தராங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் நேற்று பார்த்தா காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டும் நடந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் வந்து காரணியா ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் 766. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன தனலட்சுமி ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 124. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இது வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போது நான் இங்கே ரிசல்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாள் 441, அதுக்கு அடுத்த நாள் 667, அதுக்கு அடுத்த நாள் 114. இப்போ இங்கே 114, அதுக்கு அடுத்த நாள் 657, அதுக்கு அடுத்த நாள் 227, அதுக்கு அடுத்த நாள் 046. இப்போ நேற்றைய நம்பர் 766. அதே மாதிரி தனலட்சுமி ரிசல்ட் அதுவும் முன்னாள் ரிசல்ட்டு நேற்று தான் கொடுத்தாங்க. அந்த ரிசல்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா 124. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, 4 6 7 அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா 4 பாஸ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 6 7 அதுக்கு அடுத்த நாளும் மறுபடியும் 4லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நேற்றைய நம்பர் 766, அதுக்கு முன்னாள் நம்பர் 124, 4 7 6 எல்லா நம்பருமே இருக்குது. இதுக்கடுத்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 4 ரிப்பீட் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுக்கிற ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். 4 7 6 இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து மறுபடியும் 4 நம்பர் ஸ்டார்ட் ஆகும். 441 667 114 114 657 227 046. இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் வந்து 766, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு ஓகேவா, அந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா 124. இதில் நீங்களே கம்பேர் பண்ணுறீங்கன்னா 4 6 7 மறுபடியும் 4ல் ரிப்பீட் ஆகிருக்கும். இங்கேயும் 4 6 7 அதுக்கடுத்து 4 பாஸ் ஆகிருக்கும். இப்பயும் 4 7 6 எல்லா நம்பருமே இருக்குது. இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 4 ரிப்பீட் ஆகலாம். இந்த நம்பர் மட்டும் நான் சி போர்டில் எடுத்துருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இது ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே வச்சு நான் எடுக்கிற நம்பர் தான். அதனால் 4 மட்டும் சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தடும் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த் சார்ட் வச்சு சொல்கிற ஒரு கம்பேரிஷன் தான். எதுவுமே வீக்லி சார்ட் இயர்லி சார்ட்லாம் இல்லை. ஏன்னா சுவர்ண கேரளமே இது வரைக்குமே வந்து ஒரு 10 ட்ரா தான் நடந்திருக்கு. அதனால் இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொன்னேன்னா 4 6 7 இந்த நம்பர் பாஸ் ஆகிட்டு மறுபடியும் 4 நம்பர் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அடுத்து இந்த மெத்தடில் என்ன கம்பேரிஷன் சொல்கிறேன்னா 4 6 7 இந்த நம்பர் இருக்கும் போதே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் 2 தடவை பாஸ் ஆகிடும். ஓகேவா? இல்லை 9 நம்பர் இருக்கும். அங்கே 4 9 நம்பர் இருக்கும். இப்போ இந்த சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 441, அதுக்கு அடுத்த நாள் 667, அதுக்கு அடுத்த நாள் 114, இங்கே 227, அதுக்கு அடுத்து 046, அதுக்கு அடுத்த நாள் 119. இப்போ 124 நேற்றைய நம்பர் 766. 4 2 தடவை பாஸ் ஆகிருக்கும். இங்கே 6 2 தடவை இருந்து 7 நம்பர் இருக்கா, அதுக்கடுத்து 3வது நாளில் பார்த்தீங்கன்னா 2 தடவை 1 இருக்கும். அடுத்து இங்கேயும் இதே மாதிரி தான் 7 4 6ன்னு இருக்கும்போதே 227 046, அதுக்கு அடுத்த நாள் 119, 7 4 6ன்னு இருக்கும்போதே அதுக்கடுத்து மறுபடியும் 1 1 நம்பர் ஏபி போர்டில் இருக்கும். இப்போ இதே மெத்தட் கம்பேரிஷன் வச்சு தான் நேற்றைய நம்பர் 766, அதுக்கு முன்னாள் நம்பர் 140 124 4 7 6 நேற்று 6மே டபுள்ஸில் தான் நம்பர் இருக்குது. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த 1 நம்பர் ரிப்பீட் ஆகலாம். 1 ஏ போர்டில் எடுத்துகிட்டு 1 இல்லைனா 9 நம்பர் பி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகேவா? இது வரைக்கும் 2 செட்டு ரிசல்ட்டில் 11 நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நான் வந்து 1 ஏ போர்டில் எடுத்துகிட்டு மறுபடியும் 1 9 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதில் இதுவுமே ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு நம்பர் தான். 4 6 7 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 நம்பர் ரிப்பீட் ஆகலான்னு ஒரு மெத்தடில் எடுத்திருப்பேன். இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே டபுள்ஸில் நம்பர் இருக்குது. 4 2 தடவை 6 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் ரிசல்ட்டில் 2 தடவை 1 பாஸ் ஆகிடும். 4 6 7 இங்கே 2 தடவை 1, இங்கேயும் 7 4 6 அதுக்கு அடுத்த நாள் 2 தடவை 1 இருக்கும். இப்பயும் 4 7 6 ஓகேவா? எல்லா நம்பருமே இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த 1 9 நம்பர் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏபி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1, பி கேல்குலேஷன் 1 9, சி போர்டில் 4. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எடுத்துட்டோம்னா 2 நம்பர் தான், 114 இல்லைனா 194. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 11 19, பிசி 14 94, ஏசி வந்து 14. இப்போ இந்த 2 செட்டு கம்பேரிஷனுமே ரிசல்ட் கம்பேரிஷனுமே வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 4 7 6 4 ஒரு பேட்டர்ன். இன்னொன்று வந்து 4 7 6 மறுபடியும் 2 தடவை 1 பாஸ் ஆகிடலாம். 1 இல்லைனா 9.
இது எல்லாமே இந்த ஜூலை மந்த் சார்ட் கம்பேரிஷன் வச்சு எடுத்த நம்பர் தான். ஏ போர்டில் 1, பி போர்டில் 1, 9, சி போர்டில் 4. பாக்ஸ் வந்து 114, 194. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 11, 19, பிசி 14, 94, ஏசி வந்து 14. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.